கடந்த திமுக ஆட்சியின் போது அகில இந்திய அளவிலான பொறியியல் சேர்க்கையில் தமிழகத்தின் பங்கு 23% மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 45%ஆக உயர்ந்துள்ளது என சட்டப்பேரவையில் அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர் பொன்முடி பேசும்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு KP அன்பழகன், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு உயர்கல்வித்துறையில் கொண்டு வந்த சீர்திருத்த நடவடிக்கைகளின் பலனாகவே இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இதே தெய்வம் 5 ஆண்டு காலம் நாட்டு மக்களுக்காக செய்த சேவையின் மூலமாக உயர்கல்வியை செய்த சீர்திருத்தங்கள் மூலமாக இன்றைக்கு இந்திய அளவிலே 23.6% மாணவர்கள் தான் உயர்கல்வியில் சேர்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசியோடு இன்றைக்கு 44.8% உயர்ந்திருக்கிறது என்றால் உயர்கல்வியிலே அம்மாவுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாமல் உயர்கல்வி செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் உயர்கல்வியிலே பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதற்கு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 27/6/2016 அன்றைக்கு தான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதவியானது காலியானது. துணைவேந்தர் பணியிடம் காலியாக இருக்கின்ற நிலையில் துணைவேந்தனுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ள துணைவேந்தர் பொறுப்புக்குழு நியமிக்கப்பட்டு பல்கலைக்கழக பணிகளானது வழக்கம் போல தொய்வின்றி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.